இது கெட்ட நாத்தம் அடிக்குது. இந்த கடலுக்கு அடியில ஏதோ ஒண்ணு கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். தராயா எந்த பதில போனான்னு தெரியல, ஆனா நம்மள விட அவன் நல்லாவே பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பான். தராயா தன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவளுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்றது அவளுக்கு தெரியாது. அவ தன்னுடைய பயணத்தை ரொம்ப சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா சிந்துபாத் அவளை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருந்தான். அப்பாடி, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போன மாதிரி பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு. அவ்வளவு சீக்கிரம் தீரும்னு எனக்கு தோணல. இங்க பாத்தியா, கோவமா இருக்கு. அதோட முடியெல்லாம் விரைச்சுக்கிட்டு நிக்குது. நமக்கு ஆபத்துன்னு அது சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். நீ என் வாழ்க்கையை காப்பாத்திட்ட. ஹக்கீம் எழுந்திருக்காம அப்படியே படுத்துக்க. நாம இப்ப என்ன பண்றது? மின்னல் நம்ம படகு தாக்குது. நம்ம படகோட நங்கூரத்தை இழந்துட்டோம். இருந்தாலும் நம்ம படகை காப்பாத்திட்டோம். அநேகமா இதுதான் நம்ம தேடி வந்த தீவா இருக்கணும். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. நம்ம தேடி வந்த பூக்கள் அதோ அங்க இருக்கு. எப்படியாவது நம்ம அதை பறிச்சிடணும். அட, அங்க ஒரு துறைமுகம் மாதிரி இருக்கு. அதை சுத்தி பாதுகாப்பு வேலி வேற போட்டிருக்காங்களே. இந்த படகுல பயணம் பண்ணிட்டு வந்தவங்களோட கதி என்ன ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தராயா அந்த பூதத்தை நேருக்கு நேர் சந்திச்சான். அந்த பூதத்துக்கு ஆட்டு காலு, தலையில 2 கொம்பு, பெரிய காதோட அது இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. அந்த பூதம் தான் கையில இருந்த ஊதுகுழல எடுத்து வாயில வச்சு ஊத ஆரம்பிச்சது. அந்த தீவுக்கு புதுசா யார் வந்தாலும் மத்தவங்களுக்கு அதை அறிவிச்சிடும். அந்த தீவுல புதுசா வரவங்கள அவங்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சொராயா அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சாங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அவளால தப்பிக்கவே முடியல. அப்போ அந்த சிந்துபாத் தான் காப்பாத்தி இருப்பான். இல்ல, சிந்துபாத் வேற ஒரு பாதை வழியா வழி தவறி போய்கிட்டு இருந்தான். எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். தராயா புத்திசாலித்தனமா வேற ஒரு பாதையில போயிட்டா. நம்ம முதல்ல நம்மளுடைய படகை சரி பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சராயாவை கண்டுபிடிச்சாகணும். என்ன சத்தம் அது? இப்ப இத தள்ளுறத தவிர வேற வழியே இல்ல, தள்ளிதான் ஆகணும். என்னால இத தள்ள முடியல. கேம் காத்தடிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா? காத்தடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன, ஒரு சில நேரங்கள் ஆகும். அக்கே மீறு, நம்ம படகை காப்பாத்தி ஆகணும். நீ உள்ளேயா இருக்க? இந்த இடத்துல நிழல பார்த்தாலே பயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் நிழல பார்த்து நான் பயப்படவே மாட்டேன். இந்த இடம் பார்க்க பேய் பூதம் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பாலடைஞ்ச கோட்டையில சிலந்திங்க இருக்காம வேற என்னதான் இருக்குமா? உனக்கு என்ன தைரியம்? அப்பவும் விடாம என்ன பூப்பு பிடிக்க பாக்குதே. இது ஹக்கீமோட குரலாச்சே. ஹக்கீம், நீ எங்க இருக்க? நான் இங்கதான் இருக்கேன் சிந்துபாத். என்னோட இந்த புதியவரும் இருக்காரு. அவரை பார்த்து பயப்படாத, அவருக்கு கண்கள் தெரியாது. உங்களை நான் அன்போட வரவேற்கிறேன். நான் தான் இந்த கலங்கர விளக்கத்துக்கு பாதுகாவலன். ஆனா உங்களுக்கு உண்மையாவே உண்மைதான், எனக்கு பார்வை இல்ல. ஆனா இங்க வந்த எல்லாரையும் நான் திரும்பி போயிடுங்கன்னு வழி அனுப்பி வைப்பேன். அதுதான் என்னோட வேலை. ஆனா உங்களுக்கு தான் கண்கள் இல்லையே, எப்படி வழி சொல்லுவீங்க? பல வருடங்களுக்கு முன்னால இதே இடத்துலதான் ஒரு மந்திர சக்தி உள்ள வைரக்கல் இந்த இடத்துல இருந்துச்சு. அந்த கல் எனக்கு கண்ணு இல்லங்கிற காரணத்தினால எனக்கு அறிவு கண்ணா இருந்து செயல்பட்டுச்சு.
ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்னன்னு தெரியாத ஒரு பெரிய மிருகம் அந்த கல்லை எடுத்துட்டு போயிடுச்சு. யாரது? என்ன பண்றீங்க? யார் இதை செஞ்சாங்க? எனக்கு உண்மையாவே தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சத்தத்தை வச்சு சொல்லணும்னா அந்த மிருகம் அந்த மலையில தான் இருக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பெருசா இருந்திருக்கணும். அக்யூரஸ், பெரியவங்க வார்த்தை சரிதான். நம்ம முதல்ல சொராயாவை கண்டுபிடிச்சாகணும். வேண்டாம் மகனே, நீ போகாத. அது கொடூரமானது. இப்போ அதுகிட்ட மந்திரக்கல் வேற இருக்கு. என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, என் நண்பரை நான் காப்பாத்தி ஆகணும். இருந்தாலும் பெரிய பெரிய பேய்ங்க கூட என்னோட நண்பன் குவாக்க பார்த்தா பயந்துருவாங்க. குவாக், உங்களோட முடிவுல நீங்க 2 பேரும் உறுதியா இருக்கிறது எனக்கு தெரியுது. நீங்க இங்க இருந்து வடக்கு திசையில போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தீவுக்கு போயிடலாம். நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்பி வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவர் எப்படி பாப்பாரு? அவருக்கு தான் கண் இல்லையா? இருந்தாலும் மந்திரக்கல் இருக்குதுல்ல. இதுக்கு இடையில சராயா கப்பலை விட்டு இறங்கி அந்த தீவுக்குள்ள போக ஆரம்பிச்சான். தீவுக்குள்ள அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது எதிரில ஒரு குகை தெரிஞ்சது. அந்த குகைக்குள்ள ரொம்ப ஆர்வமா சராயா போக ஆரம்பிச்சா. நான் பேசுறது கேக்குதா? இங்க யாராவது இருக்கீங்களா? இந்த இடம் இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கல. உங்களை நான் அக்யூரஸ் தீவுக்கு வரவேற்கிறேன். இந்த துறைமுகத்துல இருக்கிற கப்பலோட மாலுமிகள் நீங்க தானே? நாங்க திசை மாறி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்னோட படகு கல்லுல தட்டுப்பட்டு இங்க நின்னுடுச்சு. நீ எப்படி இந்த கோகுக்குள்ள வந்த? நான் ஒருத்தனை பார்த்து பயந்து அவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு இங்க வந்தேன். அவன் தலையில 2 கொம்பு இருந்தது. ஓ, நீ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டியா? அப்ப தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் உன்னை கண்டுபிடிச்சிருவான்.